வணக்கம் நண்பா. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நேத்து நடந்த ஜனநாயகன் பட சென்சார் வழக்கு பத்தி தான் பார்க்க போறோம். அது நேத்து சென்னை உயர்நீதிமன்ற 2 நீதிபதிகள் அமர்வு விசாரணைக்கு வந்திருக்கு. சென்சார் போர்டு தரப்பு மற்றும் நம்ம ஜனநாயகன் பட தரப்பு வாதங்களை முன்வைக்க தலா 1/2 மணி நேரம் ஒதுக்கியிருக்காங்க. சென்சார் போர்டு என்ன மாதிரி வாதங்களை வச்சிருக்காங்கன்னா, ஜனநாயகன் படத்தை மறுதணிக்கு அனுப்ப ஜனவரி 5ஆம் தேதி முடிவெடுக்கப்பட்டு நாங்கள் உத்தரவு கொடுவதற்கு முன்பாகவே படக்குழு வழக்கு தொடர்ந்திருக்கிறாங்கன்னும் 14 கட்டுகளை தணிக்கை குழு பரிந்துரைத்தும் யுஎஸ் சர்டிபிகேட்டும் பரிந்துரைத்தும் இது எல்லாமே இடைக்கால முடிவு, இது இறுதி முடிவு இல்லைன்னு சென்சார் போர்டு வாதிட்டு இருக்காங்க. நம்ம தயாரிப்பு தரப்பு என்ன வாதம்னா, படத்துக்கு யார் புகார் கொடுத்தா, என்ன புகார் கொடுத்தா கூட எங்களுக்கு வழங்கப்படவில்லைன்னு வாதாடி இருக்கிறாங்க. அண்ட் மறு தணிக்கை குழுக்கு அனுப்ப உள்ளதாக மட்டுமே தகவல் தெரிவிச்சிருக்காங்கன்னு. அண்ட் படத்தோட சென்சார் போர்டு சொன்ன உரிய காட்சிகளை டிசம்பர் 25ஆம் தேதியே நீக்கப்பட்டு விட்டனும், பிறகு சென்சார் போர்டு செயல்பாடுகள் மர்மமாக இருந்ததுன்னும் வெளிப்படைத்தன்மை இல்லைன்னு நம்ம தயாரிப்பு நிறுவனம் வாதிட்டு இருக்கிறாங்க. அண்ட் 2 தரப்பு வாதங்கள் நீதிபதிகள் கேட்டு தீர்ப்பு தள்ளி வைப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பு தள்ளி வைக்கிறாங்க உயர்நீதிமன்ற 2 நீதிபதி அமர்வு. தணிக்கை வாரிய செயல்பாடுகள் மன உளைச்சலை கொடுக்கணும், திட்டமிட்டபடி படம் வராததும் பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கணும். அண்ட் படத்தோட வெளியீட்டு தேதி தெளிவுபடுத்தாதனால அமேசான் ஓடிடி நிறுவனம் எங்களிடம் இழப்பீடு கேட்டு சட்ட நடவடிக்கைகள் எடுக்கும்னு உயர்நீதிமன்றம் நீதிபதிகள் முன்பு பரபரப்பா வாதிட்டு இருக்காங்க நம்ம தயாரிப்பு நிறுவனம். அதுக்கு நீதிபதிகள் எல்லாத்துக்கும் ஒரே நாளில் முடிவு எடுத்து எப்படி தீர்ப்பு வழங்க முடியும்னு, ஜனநாயக படத்துக்கு மட்டும் விதிவிலக்கு கொடுக்க முடியாதுன்னு உயர்நீதிமன்றம் திட்டவட்டமா சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இதுல மறு ஆய்வுக்கு படம் சென்றால் மேலும் 1 மாத காலங்கள் ஆகலான்னு பரவலா பேசிவிட்டு வருது. தேர்தலுக்குள்ள படம் வந்துரும்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இதுல நம்ம தளபதி ஃபேன்ஸ் இப்படியே போனா முதலமைச்சர் தளபதி விஜய் என்ற டைட்டில் பேர்ல தான் படம் பார்க்க வேண்டி இருக்கும் போலன்னு சமூக வலைதளங்கள்ல ட்ரெண்ட் ஆகிட்டு வராங்க. சரி, ஓகே, நம்ம நேற்று நடந்த சென்சார் வழக்கு காரசார விசாரணை பத்தியும் முதலமைச்சர் டைட்டில் கார்டு போட்டு தான் படம் பார்க்கணுமாங்கிறத பத்தியும் உங்க கருத்துக்களை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிக்க விடுங்க நண்பா. இந்த மாதிரி தளபதி விஜயனா பத்தின ஹாட்டான நியூஸுக்கு நம்ம தளபதி கிருபாரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 1 to 1 உடனுக்குடன் டெய்லி அப்டேட்டா உங்களை தேடி வரும் நண்பா. தேங்க்யூ.